வெற்றிமாறன் எப்பயுமே ரொம்ப லேட்டாக பண்ணக்கூடியவர் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப அவசரமாக முடிக்கின்ற அவர் கட்டாயம் போட்டார். இங்கே சிறுத்தை சோ நீங்கள் கேட்டது மாதிரி வந்து தனுஷ்க்கு இப்போதைக்கு பண்ணா அவர் வந்து சைலண்டாக ஒரு 2 வருஷம் பேசாமல் உட்காந்து, அதாவது அவங்களுடைய மேனேஜை கொண்டு வரதே ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர்கள் வந்து ஹீரோ வர்றது வந்து தவறு கிடையாது. 100லேருந்து 150 ஆக்கலாம், இப்போ 200 கோடி வரைக்கும் பண்ணுறாங்க. இருந்தாலும் சிம்பு பரவாயில்ல, நம்ம பொண்ணு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சேயோன் அதோடைய அப்டேட்டு எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுது? ஏன்னா பூஜைலாம் நம்ம பார்த்துட்டோம், சாங்கும் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தாய் கல்வியில் வந்த ஒரு பிட் சாங்கை ஒரு முழுநீர் பாடலாக வந்து சேயோனுடைய சாங்கை நம்ம அனௌன்ஸ் பண்ணி வந்து அதை பார்த்துட்டோம். எப்போ சார் அதை எதிர்பார்க்கலாம்? ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு, போயிட்டு இருக்கு. இப்போ ஓகே, மும்மரமான ஒரு அருமையான கதைக்கலாம். எப்படி சூர்யாவுக்கு ஒரு கருப்பு பெரிய பிரேக் வந்ததோ, இவர் பெரிய ஒரு பிரேக் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அமரனுக்கு அப்புறம் 2 படங்கள் வந்து ஓகேங்கிற லிஸ்ட்டில் தான் இருந்தே தவிர, பட் இவர் வில்லேஜ் மட்டும் ரொம்ப பண்ண ஆசைப்பட்டார். எஸ்கே அதுக்கு தான் நிறைய பேருக்கு கதை கேட்டார். அது இதெல்லாம் நீங்கள் சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாங்க. பட் வெங்கட் பிரபு படத்துக்கெல்லாம் நீங்கள் ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிக்க போகும்போது ஒரு சின்ன கதைக்குள்ள ஒரு சின்ன ஏற்பாடு வந்து சத்யஜித் ஃபிலிம்ஸில் சொன்னார், கதை இன்னும் வந்து வேறு டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அப்போ தான் தாய் கிழவி பண்ணுறாரு. தாய் கிழவி தாறுமாற ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, சிவகுமாரேசன் எஸ்கேக்கு ஒரு கதை வேறு வச்சிருக்காரு. கேட்ட போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம எதிர்பார்த்த கதை எப்படி சிபி சக்கரவர்த்திட்ட சூப்பர் ஸ்டார் கதை கேட்டு எதிர்பார்த்த கதை தான் சொல்லி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி சிவகுமாரேசன் சொன்ன உடனே அந்த கதை பிடிச்சிருக்கு. ஏன்னா வில்லேஜ் மட்டும் ரொம்ப ஆசைப்பட்டார். வில்லேஜுக்குள்ள அந்த கதைக்குள்ள ஒரு ஹியூமன் சென்ஸ் நிறைய இருக்கு, ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு விருப்பப்பட்டார். இது 3மே அது செயலில் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க எப்படி கருப்பு படம் வந்து கருப்பணசாமி வச்சு பேஸ் பண்ணி ஒரு தியேட்டர் ஹிட் கொடுத்தாங்களோ அது மாதிரி கிட்டத்தட்ட சேனும் அதே அதே பேட்டர்ன் கதை. விரும்பாண்டி நீங்க எந்த அளவுக்கு சட்டம் போட்டு மிகப்பெரிய கண்டனோட கதையை வந்து கொண்டு போனார் கமல். ஆமா, அப்போ இந்த கதையை வந்து எஸ்கே தான் படம் இல்லாமல் தான் கமலுக்கு ஒரு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட இந்த விரும்பாண்டியுடைய பார் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்ன இன்னும் அடிஷனலாக இருக்குமே பிளான் பண்ணாங்க. கமல் கேட்டோன்னா நான் தயாரிக்கிறேன்ட்டான். புரியுது. ஓகே, ரொம்ப ஹாப்பியான எஸ்கே. பட் பேச்சுவார்த்தைலாம் போச்சு. கொஞ்சம் இடையில இந்த எலெக்ஷன் அதனால தள்ளுபடியாச்சு. பட் இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த படம் ஒரு பெரிய பிரேக்கா, மிகப்பெரிய கம்பேக் ஆகும். ஏன்னா அந்த சேயோன் ட்ரெய்லர் வரும்போது அதுலேருந்தே டீகோட் பண்ண ஆரம்பிச்சு அந்த விரும்மாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் எடுத்து வச்சு இந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே கொஞ்சம் எக்ஸைட்டா தான் இருந்துச்சு. ஓகே, விரும்மாண்டி சாமி அது அவங்களுடைய அந்த கலாச்சாரம்ங்கும் போது ஓரளவு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு. கண்டிப்பா அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நேட்டிவிட்டி மட்டும் எப்பயுமே உங்களுக்கு ஜெயிக்கும் சார். உங்களுக்கு அது மக்களை வந்து ரெண்டையும் ஒன்று சேர்க்கிற விஷயம், அது அந்த உணர்வுகளை வந்து ஒன்றாக்குற விஷயம். அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க நேட்டிவிட்டி மேட்ல பிஎன்சி வில்லேஜ் நடக்கும் போது சிட்டி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அதை நீங்க பார்க்கும்போது தான் இப்போ வந்து கருப்பருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இன்ட்ரோல் பாக்கு கிளைமாக்ஸ் தான் ஒரு காரணம். 2 சீன் தான் கரெக்ட் பார்த்தாங்க, மிரண்டாங்க, இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்ட்டு. அது மாதிரி தான் உங்களுக்கு கிட்ட செய்யணும். ஓகே ஓகே, அந்த ஒரு பேட்டர்லாம் கொண்டு போறாங்க. புரியுது சார். ஸோ அதனால படம் நல்ல ஸ்கிரிப்ட் அருமையா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதாவது ஏற்கனவே அது படம் முடிச்சிடலாங்கிற அளவுக்கு போயிட்டு தீபாவளி ரிலீஸ் மாதிரி பிளான் பண்ணி ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு. அதை ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் சிம்பு அவர்களுடைய படம் அஸ்வந்த் மாரிமுத்து, அதை பற்றின அப்டேட் அதுக்கப்புறம் எங்கேயுமே வரலையே சார். அது ட்ராப்பா இல்லை கண்டினியூ ஆகுமா சார்? இல்லை, ட்ராப் கிடையாது. பட் என்னன்னா ஒரு சின்ன கிளாப்ஸ் நடந்துச்சு. இப்போது அதுக்கு வந்து அதாவது ரஜினி சார் அந்த 173 படத்துக்கு கதை சரியாக செட் ஆகும் போது தான் ஒரு சின்ன கேப் வருது. அப்புறமா அந்த நேரத்தில் அஸ்வத் மன் உள்ளே போகிறாரு. இங்கே அரசன் பிள்ளை சிம்பு உள்ளே போகிறாரு. வெற்றிமாறன் எப்பயுமே ரொம்ப லேட்டாக பண்ணக்கூடியவர் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப அவசரமாக முடிக்கின்ற ஒரு கட்டாயம் போட்டார். அதற்கு காரணம் வந்து வாடிவாசல்ல ஃபுல் ரெமினேஷன் இந்த படத்துக்கு வாங்கிட்டார். அப்போ இதுக்கு டைம் எடுக்க முடியாது, ஸ்கிரிப்ட் இருக்கு, டக்குன்னு உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனாங்க. அப்புறம் சிம்பு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு, நாட்கள் தள்ளப்படுது. அஸ்வத் மாரிமுத்து பிரேக் ஆகுறாரு. ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க வேண்டிய படங்க அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸ் சிம்பு படம் 2025 டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படம். ஓகே, அது அப்படியே தள்ளிச்சு. சரி ஏப்ரல் பண்ணிலாம் ஐடியா பண்ணாங்க, ஏப்ரல் மிஸ் ஆச்சு. மே 1 ஷூட் பண்ணாங்க, அதுவும் தள்ளுது. இப்போ ஜூன் 1 பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது எப்படி இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் அது ரிசல்ட் வரல. புரியுது. பட் என்னன்னா அதான் பேனர் ஓகே, டைரக்டர் சிம்பு எல்லாமே ஓகே. ரஜினி சாருக்கு கதை சொல்ல போனார், அந்த கதையை பிடிச்சிருக்கும் போது அங்கே ஒரு டைம் எடுக்குது. சிம்பு ஓகே, நான் அரசனை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ சூப்பர் ஸ்டார் படுத்தி நீ முடிச்சுட்டு வந்துட்டேன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் ஏஜிஎஸ் வந்து பண்ணுறாங்க.
இங்கே சூப்பர் ஸ்டார் படமும் வந்து இப்போ அஸ்வத் மாரிமுத்து கிட்டத்தட்ட பண்ணலைங்கிற ஒரு தகவல் வரும்போது அவர் ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு. ஓகே. சிம்புக்கா மட்டும் வெயிட்டி. அவர் நினைச்சிருந்தாருன்னா டிராகன் அவ்வளோ பம்பர் ஹிட்டை கொடுத்துட்டு சும்மா கொண்ட அவசியம் இல்லை. கரெக்ட். டக்குன்னு வேற ஒரு ஹீரோ போயிருந்திருக்கலாம். பட் போகலை. ஏன்னா சிம்புட்ட நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டோம், அந்த கதை சிம்புக்காக ரெடி பண்ணிட்டோம். அது விண்டேஜ் சிம்புவோட ஃபேனும் கூட ஃபேன் கூட அவரு கிட்டத்தட்ட அவர் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன்ல பண்றாரு. உங்களுக்கு அரசன்ல ட்ரிபிள் கெட்டப்ல பண்றாரு சிம்பு, அதுல ட்ரிபிள் ரோல்ல பண்றாரு. ஓகே. சோ ரொம்ப ட்ரிபிள் ரோலுங்கும் போது பழைய ஞாபகங்கள்லாம் வருது சார். அது அந்த மாதிரிலாம் இருந்துடாதுல்ல சார்? இல்ல இது வந்து கரண்ட் மேட்டர் தான். அதுக்குள்ள நல்ல பொய்டிக்கான ஒரு லவ்ஸ் இது இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே ஓகே. ட்ரிபிள் ரோல்ல பாத்தீங்கன்னா ஒரு 90s லவ், ஒரு 2026 லவ், இது மிடில் ஒரு சிம்பு. இல்ல எனக்கு உங்களுக்கு நான் இப்ப நானும் இல்ல பாக்குற எல்லாருக்குமே டக்குனு அந்த பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும். அது மாதிரி இல்லாம இருந்துச்சு. இல்ல இது கொஞ்சம் களம் வேற. உங்களுக்கு அதை இன்னைக்கு இருக்கு இந்த 2K கிட்ஸ் ஜென்சிக்குன்னு சொல்லும்ல, அவர்களுக்கு ஏற்ற ஒரு கதையை தான் அஸ்வத் உருவாக்கி இருக்காரு. ஓகே. டிராகன் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஜாலியா கிட்டத்தட்ட அதே தான். ஓகே. அதுக்குள்ள சிம்புவுடைய அவருடைய சில மேனரிசம் இருக்குல்ல, அதெல்லாம் மிக்ஸ் பண்றாரு உள்ள. ஓகே. பழைய சிம்புவை நீங்க பார்க்கலாம். புரியுது சார். பட் அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். அது அநேகமா இந்த அரசன் இப்ப வந்து பிரச்சனை முடிஞ்சு அதை ஆரம்பிச்சாச்சு. ஆமா. அந்த இடையில வந்து ராஜன் வைரன்னு சொல்லி வெற்றிமாறன் அந்த படத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டும் பண்றாரு. தென் கருணாஸ் வச்சு ராஜன் வைரா பண்றாரு. ஓகே. இந்த பக்கம் சிம்பு வச்சு அரசன் பண்றாரு. ஒரே செட்ல மட்டும் இந்த செட்டப்பை மாத்தி இது இந்த இதுக்கு இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த யூனிவர்ஸை வந்து நம்ம தனியா ஒரு யூனிவர்ஸா எடுத்து பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டிப்பா அதுல உங்களுக்கு வேர்ஷன் வந்து வேற மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே. இப்போ அந்த ராஜன் வைரலே கென் கருணாஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கெட்டப்ல அவரே வர்றாரு. அவரே சின்ன பையன். அமீர் அவர்களுடைய சின்ன அமீருடைய கேரக்டர் தான் கென் பண்றது. வந்து அமீர் சின்ன வயசுல எப்படி லவ்க்குள்ள இருந்தா இந்த நார்த் மெட்ராஸ் போனா பெரிய டானாங்கிற மேட்டர் தான் கொண்டு போறாரு. அது ரொம்ப அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரமாதம் ஒரு தகவல் வருது. அதுல அப்பா கேரக்டர் அமீர் பண்றாரா. ஓகே. புள்ள அமீர், அப்பா அமீர். டோட்டலா ஓவரால் பாத்தீங்கன்னா எல்லா படத்திலயும் அமீர் கேரக்டர் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. அதை புரியுது. சோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காரு சார். அதுக்குள்ள வந்து அரசன் இப்ப பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு பேட்டர்ன் நல்லா. அது ரெண்டுமே மாறி மாறி பண்றாங்க, ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அரசனும் கிட்டத்தட்ட தீபாவளி ரிலீஸ்ங்கிற அளவுக்கு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது நீங்க இப்ப அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றீங்க. பட் டியூட் படத்தோட டைரக்டர் வந்து சிம்பு அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சிம்பு அவர்களுக்கு எதுலாம் ஆல்ரெடி பேசின மேட்டர் தான். கீர்த்திசுரன் வந்து ஆல்ரெடி சிம்புகிட்ட கதை சொல்லி அவரு தனுஷ்ட எல்லாம் போனாரு. தனுஷ்க்கு இருக்கிற பிசிக்கு வந்து அது இப்போதைக்கு வேலைக்காக தான் சிம்புக்கு போது சிம்பு கதை ரொம்ப பிடிச்சிருக்காரு. சார் தனுஷ் வந்து சிறுத்தை சிவாவோட அது டாக்கு இல்ல, அது பேச்சுவார்த்தை போயிருக்கே தவிர அப்படியே இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு சிறுத்தை சிவானுக்கு ஒரு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இந்த வெயிட் பண்ண சூழ்நிலை வருது. ஓகே. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வந்து இயக்குனர் வெயிட் பண்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. பட் அஜித் படத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே. பட் அதுவும் லேட் ஆகுது. AK64 பாத்தீங்கன்னா அதுவும் லேட். டாக்குமெண்ட்ரி பெண்டிங்ல இருக்கு. டாக்குமெண்ட் முடிச்சிட்டாங்க, முடிச்சு எடுத்து எல்லாமே எவ்ரிதிங் ஃபுல்லா பண்ணிட்டாங்க. அது அநேகமா சதீஷ் பர்த்டேக்கு வர்றது மாதிரி இருந்தது. சில காரணங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அதனால பண்ணல. ஓகே. அது இந்த மாசம் எண்டோ இல்ல நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வர்றது மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது உங்களுக்கு வந்து நீங்க வந்து அது ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்க முடியாது ஃபீச்சர் ஃபிலிமா. ஆமா. அது ஆக்சுவலா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அவ்வளவுதான். இங்க சிறுத்தை சிவா நீங்க கேட்டது மாதிரி வந்து தனுஷ்க்கு இப்போதைக்கு பண்ணா அவர் வந்து சைலண்டா ஒரு 2 வருஷம் பேசாம உட்காந்துருக்கணும். ஓகே. அது உட்கார வேணும் தான் நான் சொல்லிக்கல விரும்புறேன். இருக்கிற ஹீரோ வச்சு டால் உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு சிறுத்தை சிவா. ஆமா ஆமா. ஸோ அதனால அது ஒரு ட்ராக் போகுது. இந்த பக்கம் சிம்பு வச்சு கீர்த்திசுரன் போறாரு. அஸ்வத் மாரிமுத்து வெடி இருக்காரு. இவருடைய சிம்பு என்ன ஒரு பிளானிங்னா அரசன் வந்துட்டா எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்கு, அந்த மாதிரி கதைக்கலாம். வெற்றிமாறன் சார் என்ன அவ்வளவு செதுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா புறமோ 5 நிமிஷம் புறம் நீங்க அவர்களுமே சமீபத்துல இன்டர்வியூல வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன், அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்க. அதெல்லாம் நீங்க குறைய சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர வெற்றிமாறன் சொல்றதுல நீங்க அவுட்புட் பார்க்கும்போதுல நீங்க அந்த எல்லாமே மறந்துடும் உங்களுக்கு. இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு நான் பேசுறேன். புரியுது. அதனாலதான் சிம்பு அவர்களே வந்து அசுவ மாப்பிள்ளை இருறா வெயிட் பண்றா நீ முடிச்சுட்டு வந்துறான்னு சொல்ற காரணமே அதுதான். ஓகே. பெரிய ஒரு பேக்ரவுண்டோட பெரிய ஹிட்டோட வந்து எப்படி இருக்கும். இப்போ வந்து கருப்பு சூர்யாவுடைய மிகப்பெரிய ஹிட்டுக்கடா அடுத்த படம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வேல்யூ அதிகமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி தான் சிம்பு வெயிட் பண்றாரு. அஸ்வத்தம் ஒன்னும் பரவாயில்ல சிம்பு வெயிட் பண்றேன்ட்டார். புரியுது. பட் அந்த ஒரு சைக்கிள் கேப்ல அஸ்வத் மாரிமுத்து வந்து டக்குனு இப்ப வந்து ஹீரோவா இருந்த மாதிரியும். ஆமா, அது ஒண்ணு. மமிதா பைஜுவோட ஜோடியா அதுவும் பிரதீப் வந்து ப்ரொடக்ஷன். பிரதீப் ப்ரொடக்ஷன் அது கன்ஃபார்மா சார்? அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அதுக்கு வேண்டிய வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஓகே. வரலாங்க. ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஹீரோவே உருவாக்கும் போது அவர்களே ஹீரோவா பண்ணக்கூடாது. புரியுது. லோகேஷ் கூட DC படம் பண்ணிருக்காரு. அவருக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் நம்ம டிராவல் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஏன்னா அவரு ட்ரக் அடிட்டு போதைப் பொருளை தவிர எனக்கு கதை பண்ண தெரியாதுன்ட்டார். ஆமா லோகேஷ். ஆமா. அதுக்குள்ளதான் சுத்தனவர். அப்ப அந்த கதையை எடுத்துக்கிட்டாரு.
இது கிட்டத்தட்ட கே பாலச்சந்தர் ஸ்டைல அந்த கதை பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ அந்த ஒரு ஸ்டைல எடுத்தாரு. இப்போ அஸ்வத் மாரிமுத்துக்கு ஃபேஸ் நம்பர் என்ன இருக்க முடியும்? இல்லை சித்து வந்து இதை டேங்கிரவுண்ட் படம் பண்ண முடியுமா நீங்க? இல்லை மைசூர் கணேஷ் பெரிய பட்ஜெட்ல கொடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஹீரோக்கள் அதாவது அவங்களுடைய மேனேஜ் கொண்டு வரதே ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர்கள் வந்து ஹீரோ வரல ஒன்றும் தவறு கிடையாது. நீங்க நல்ல கதை கொடுத்தா பார்க்கறதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க. மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. இவங்க தான் பண்ணணும்னு அவங்களுடைய நோட்டீஸே கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனா நீங்க கூட ஹீரோ பண்ணலாம். நல்லா பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் லைக் பண்ற ரெடியா இருக்காங்க. அப்படிதான் இப்போ அஸ்வத் உள்ள வர்றாரு. பட் சிம்புக்கு லைன் அப்ல வந்து கிட்டத்தட்ட 3-4 படம் கையில இன்னொரு படம் வேற சிம்பு அவர்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. தேசிங்க பெரியசாமியோட படம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா அது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே நீங்க சொல்லலாம். அதை கிட்டத்தட்ட ஒரு 150 crores மேல அது எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அது இருக்க இன்னும் ஏறிட்டு போகுது பட்ஜெட். அவர் இப்போ 200 கோடி ஆகியிருக்காரு. 100ல இருந்து 150 ஆக்கலாம். இப்போ 200 கோடி வரைக்கும் பண்றாங்க. இருந்தாலும் சிம்பு பரவாயில்ல, நம்ம பொண்ணு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதை பட் ஆனால் அந்த படம் சிம்புடைய பெரிய ட்ரீம் பட்ஜெட் கன்ஃபார்ம் தான். அது ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. அவர்கிட்டயும் தனுஷ்ட ஒரு 5 படம் இருக்கிற மாதிரி சிம்புகிட்டயும் ஒரு 5 படம் லைன் அப்ல இருக்கு. சூர்யா கிட்டையும் இருக்கு. எல்லாருமே ஒரு 5 படத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஒவ்வொரு படத்தையும் நல்லா சிறப்பாக கொடுத்தா ஆடியன்ஸ் வெற்றி பெறுவான்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால டைரக்டர்ஸ் ஹீரோவாகிறது வந்து இல்லை வரவேற்கத்தக்க விஷயம் தான். கண்டிப்பா சார். அதே மாதிரி ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல பிரதீப் அவர்கள் இன்னொரு படம் பண்றதா ஒரு தகவல். அது கன்ஃபார்ம் தான். அது கன்ஃபார்ம் தான். ஆனா அதை பத்தின எந்த ஒரு செய்தியுமே பரவலா வரலையே சார். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அங்கேருந்து நகர்ந்து போன மாதிரி தானே. இல்ல அது என்னன்னா இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தேன். எல்லைக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது கொஞ்சம் ரிசல்ட் வரல உங்களுக்கு. அதை பரவாயில்ல, இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகலான்றதுக்கு தான் அஸ்வத்தை வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்டு அவர் ஐடியா பண்ணி போயிருக்காங்க. ஏஜிஎஸ்ல அவரு ஹீரோ அவர் டைரக்ட் பண்ற ப்ராஜெக்ட் தான். அவங்க ரெடியா தான் இருக்காங்க. அதுக்கு வேண்டிய வேலைகள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பார்க்கணும்னா எல்லைக்கோட ரிசல்ட் வேறமா வந்து உடனே அது வந்து மூவ் ஆயிருக்கும். கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலான்னு இருக்காங்க. அது நடக்கும், மாற்று. ஓகே சார். அதுமாரி சமுத்திரக்கனி அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பயோபிக் எடுக்கிறதா முன்னிலேருந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வருது. அது உண்மையா சார்? அது தகவல் எனக்கும் வந்தது. இப்படி சமுத்திரக்கனி அவர்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அசால்ட்டாக பண்ணக்கூடியவர். ஸோ ஏன்னா ஒரு என்னன்னா கேபியோடைய சிஷியன் நிறைய படம் டைரக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாரு. ஆக்டிங் தெலுங்குலாம் கலக்கிட்டு இருக்காரு. கரெக்ட். அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட் அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்டா இருக்கும். நல்ல சாய்ஸ் தான் சொல்லுவாங்க. பயோபிக் எடுக்கிறது சமுத்திரக்கனி படம் பண்ணுவார். அதில் முக்கியமான அவருடைய அரசியல் நண்பராக விஜய் சேதுபதி அவர்கள் பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த சிறப்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அவரும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய எனக்கு ஹீரோ இமேஜ் இருக்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி வர மாட்டார். எது கொடுத்தாலும் ஓகே. பட் அப்படி ரோல் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அடிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கு விஜய் சேதுபதி. அவரும் நிறைய படம் கேள்வி வச்சுட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு ஆக்சுவலா பாலா அவர்களோட சேர்றது ஒரு விஷயம் ஒன்று வருது. அது உண்மையா? நீங்க பாலாவுடைய பட்டறைக்குள்ள போனீங்கனாலே அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு அதை இப்போதான் நம்ம ஒரு நடிகைன்னே அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருப்பாங்க நிறைய பேர். ஓகே. ஆனால் டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும். பட் நீ அவுட்புட் பிரமாதமாக இருக்கும். நீ அதரவாலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சும்மா போனதில்ல. ஸோ பரதேசி படம் எப்படி பண்ணியிருப்பாரு உங்களுக்கு? ஆமாம். ஆனால் அவருடைய பட்டறையில் வர்றது வந்து உண்மையிலே லக்கி தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீ அந்த தாண்டி வரணும். உங்க ஸ்டைலுக்கு பாலா போக மாட்டார். கரெக்ட். பாலா ஸ்டைலுக்கு தான் நீங்க. ஏன்னா வணங்கான் படமே வந்து ஆரம்பத்துல சூர்யா அவர்கள் வச்சு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுல நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா லைக் மரியாதை குறைவா பேசினாங்க, ஒரு ஹீரோ கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அப்படிமே நிறைய செய்திகளா வந்துச்சு. அது என்னன்னா சூர்யா வந்து வளர்த்து விட்டவர் பாலா. பாலா என்னன்னா ஒரு தம்பி மாதிரி நடிச்சுட்டு சில விஷயங்கள் அவர் மத சொல்லல. பாரதி ராஜா, கே பாலச்சந்தர், பாலா ஒரு கேட்டகரி. நீங்க பாலுமேந்திரா பட்டிருந்து வந்தவர் தான் பாலா. ஆனா அவரு சாஃப்ட், இவரு டெரர். நீங்க 5 விரல ஒன்னாவா இருக்கு. ஆனால் நீங்க ஒரு ஆக்சுவலா பாலா சார் படத்துல வந்து ரஜினி சார் நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா என் ஸ்டைலுக்கு பாலா பண்ண முடியாது, பாலா ஸ்டைலுக்கு நான் பண்ண முடியாதுட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆசை அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சே தவிர பாலாக்குள்ள போனா மிக சிறந்த நடிகராக வெளியே வரலாம் யாரா இருந்தாலுமே. விக்ரம்ல அவளுக்கு நடிகர் நீங்க. ஸோ பிதாம அந்த மாதிரி யாரா பண்ண முடியுமா? புரியுது. பண்ண வச்சார். சூர்யா காமெடியே தெரியாது. நாங்க பிதாமல காமெடி கலக்கிருக்கு. கரெக்ட். அப்படியே நந்தால நீங்க பாருங்க உல்டா பண்ணிருப்பாரு. ஆமா. ஸோ ஒவ்வொருடைய ஆர்டிஸ்டையுமே நீங்க கொண்டது. பட் வணங்கான்ல என்ன அப்படின்னா ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. இந்த பழைய சூர்யாவை நினைச்சிட்டு பாலாவுடைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை ஒரு கேஷுவலாக எடுத்துட்டு போயிருக்கலாம். ரெண்டாவது அந்த கதையில கொஞ்சம் மாத்த சொன்னாரு. அது பாலா அவர்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சூர்யா வளர்ந்துட்டா சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. அப்போ நீங்க ஃபுல்லா கரெக்டி பண்ண முடியாது. அதே தான் இப்போ விஜய் சேதுபதி உள்ள போறாருங்கும் போது அந்த ஒரு விஷயங்கள் இல்லை. விஜய் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் டைப் தான் அவர். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் ஒரு 80 வயசு கேரக்டர்லாம் போட்டு ஒரு படம். எஸ். ஸோ அதனால அவரு கேரக்டருக்குள்ள போறவர்.
ஓகே. தெலுங்குல உப்பண்ணா ஒரு படம் பண்ணாரு, ஆமா, வில்லனா ஆமா. பண்ணாரு. கரெக்ட். அந்த பொண்ணுக்கு அப்பாவை பண்ணாரு, குடும்பக்கார வில்லனா பண்ணாரு. ஆமா. அதே பொண்ணுக்கு ஜோடியா. ஜோடியா பண்ண சொல்லும்போது ஒத்துக்க மாட்டேன்ட்டார். கரெக்ட். உப்பனால அப்பா பிள்ளையா இருக்கேன், ஜோடியா பண்ண அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்க. அவர் எதுனாலும் பண்ணக்கூடியவர். பாலா கிட்ட போனார்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரீயா ஒதுக்கிட்டு போனார்னா ஒரு சிறந்த படத்தையும் சிறந்த நடிகராக வெளிவர. அவர் ஆக்சுவலாக கூத்துப்பட்டில் இருந்து ஒரு அவருடைய அந்த சிஸ்டமேட்டிக் தெரியும் இருக்கு. ஓகே. அதில் கண்டிப்பா அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாலா விஜய் சேர்ந்து நல்ல காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். புரியுது சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 24 அந்த ஒரு படம் வந்துச்சு, கேவிஎன் ப்ரொடக்ஷன். இப்ப அந்த டைரக்டரோட சூர்யா அவர்கள் திருப்பி இணையறாரு. ஏன்னா 24 வந்த டைம்ல அது கரெக்டான சீசன்ல வரல அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அந்த படத்தை வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க. என்ன மாதிரியான கதாபாத்திரம்ப்பா, ஆத்ரியா கேரக்டர் சாங்கெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு. பட் ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப திருப்பி அந்த ஒரு காம்போ சேர்றதா ஒரு தகவல் வருது, உண்மையா சார்? இல்ல, அதுவும் பேச்சுவார்த்தையில போய்கிட்டு கிட்டத்தட்ட சூர்யாவுக்கு ஒரு 4 படம் லைன் அப்ல இருக்கு. அது ஒருவேளை அதுக்குள்ள போயிட்டு வந்து பண்றாரு. ஏன்னா இப்போ அந்த படம் விஸ்வநாத் சன்ஸ் முடிஞ்சு இப்போ மலையாள டைரக்டர் வச்சு அந்த படம் முடிய போகுது. ஸோ அடுத்த படம் வந்து பிளானிங்ல இருக்கார். ஓகே. அப்பதான் ஆர்ஜே பாலாஜி பார்ட் எடுக்கலான்னு அந்த ஒரு கதை, இந்த கதை அடிப்பிலும் போது அது கொஞ்சம் போட்டு வச்சிருக்காரு இருக்கு அப்படின்னு. பட் இந்த மெகா ஹிட் கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால கண்டிப்பா சூர்யா ஆர்ஜே பாலாஜி ஒரு டேட் தருவாங்க. இதுக்கடையில தான் அவங்க உள்ள வராங்க. அந்த கதை நல்லா இருக்கிறதா ஒரு தகவல் வருது. சயின்ஸ் ஃபிக்ஷனா எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வேற லெவல்ல. இதோட சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா வேல்பாரி கதையை சங்கர் பண்றது மாதிரி அந்த ஹீரோக்கு யாரு யாரு யாருன்னா கடைசியா வந்து நம்ம இந்த ரன்வீர் சிங் தான் போலாங்க மாதிரி ஒரு பிளான் போச்சு உங்களுக்கு. ஏன்னா இப்போ பேன் இண்டியாவில் எல்லா பேருமே வருவாங்க, எல்லா ஆடியன்ஸும் லைக் பண்றாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ் தான், தமிழ் ஹீரோ தான் நல்லா இருக்குன்னு பிளான் போது யாரும் இல்லையும் போது இப்போ சூர்யா ஒரு மைண்ட் செட் ஆகிட்ட மாதிரி இருக்கு. ஓகே. அதில் வேல்பாரியில சூர்யா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால அவர் எது கொடுத்தாலுமே அவரும் அந்த இதுக்குள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு. ஸோ அதனால அந்த 24 உடைய படத்தோட டைரக்டர் வந்து வர்றது மாதிரி இருக்கு. வந்தால் சிறப்பாக தான் இருக்கும். புரியுது சார். ரன்வீர் சிங்கை பற்றி பேசினால டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. பாலிவுட்டில் ரன்வீர் சிங்கை பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. என்னன்னா டான் 3 படத்துக்கு வந்து அவர் முன்னாடியே வந்து ஒப்பந்தம் போட்டு அமௌண்ட் வாங்கியிருக்காரு. பட் ஆனால் இப்போ அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதனால அவர் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா கண்டிப்பாக அதை மீறக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு வந்து ஓகே சொல்லும் போது இப்போ துரந்தூர் வந்து 1, 2 வந்து கண்ணா பின்னான்னு வெற்றி 2000 கோடி தாண்டி அது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவருக்கு. கரெக்ட். அப்போ நீங்க டான் 3 போது பார்த்தா யூஷுவல் சப்ஜெக்ட், அது ஒரு கேங்ஸ்டர். அப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 படங்கள் இருக்கு. ஆமா. ரெண்டாவது பழைய சூப்பர் அமிதாப் பண்ண படம் ஒன்று இருக்கு. அந்த ஒரு சீரியல் பேட்டர்ன் தான் வருங்கிறது அவருடைய கணக்கு. ஆனால் நீங்க பண்ணினா ஒரு பான் ஃபிலிம் ஸ்டைல்ல தான் கிரியேட் பண்ண மாதிரி இருக்காங்க. ஓகே. பட் உண்மையிலேயே டான் 3 வந்து நம்ம ரன்வீர் சிங் அக்செப்ட் பண்ணி இந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வச்சு பண்ணானா அது வேற லெவலா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டானோட ஃபிரான்ச்சைஸ் பார்க்குறோம்ல. ஸோ அது உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருக்கும். பட் அதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை பின்னாடி பேக் அடிக்கின்றது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இவர்களுக்கு எப்படி வருவாங்க, துரந்தூர் 1 பாக்ஸ் சர்வீஸ் கொடுத்தாங்க. பட் டான் 3 எடுத்தோம்னா எனக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, அதை அவங்க பார்ப்பாங்க இல்லையா. ஓகே. இப்போ அதனால வந்து அதை கொஞ்சம் வந்து ரன்வீர் சிங் பண்ணுனா சிறப்பாக தான் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் எடுக்க தானே செய்வாங்க. அது சும்மா தற்காலிக ஒரு ஆக்ஷன் தான் இருக்கும், சமரசில் போயிடுவாங்க. பட் அக்ரிமெண்ட் போட்டு போகிறதுன்றது மிகப்பெரிய அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். புரியுது சார். கடைசியாக ஒரு விஷயம் ஒன்று, எப்படி திரும்பி எல்லா டைரக்டருமே ப்ரொடியூசர் ஆகிற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் ப்ரொடியூசர் ஆகிறாரு. நட்டி அவரை ஹீரோவாக வச்சு படம் பண்ண போகிறாங்க. இது ஆக்சுவலாக இது ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அந்த ப்ரொடியூசர் மட்டும்தான் இருப்பார், டைரக்டர் ரைட்டர். பட் ஆனால் இப்போ டைரக்டருமே ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, ஹெல்த்தியாக பார்க்குறீங்களா? ஜென்ரேஷன் கேப் நிறையா வருது சார். நீ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கதை ஒருத்தர், ஸோ திரைக்கதை ஒருத்தர், வசனம் எம்ஜிஆர் வசனம் ஒருத்தர், டைரக்டர் ஒருத்தர். ஆக்சுவலாக பஞ்சவர்ணாச்சலம் ரைட்டிங்கில் கண்ணதாசன் அவர்கள் வசனம் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒரு படத்துக்கு 4 பேர் இருப்பாங்க. இப்போ எல்லா பேரும் வந்து 4 டிபார்ட்மெண்ட் ஒருத்தரை எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது நீ ஒரு இயக்குனர் ஹீரோவாக மாறுறது, ஒரு ஹீரோ வந்து டைரக்டராக மாறுறது அப்படிங்கிற நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த வகையில் பார்க்க போனோம்னா இப்போ நீங்கள் சொன்னது வந்து அது ஒன்றும் தவிர்க்க முடியாதான். ஓகே, அது ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது ஹெச் வினோத் அவர்களுக்கு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் படமே நட்டி தான். ஏன்னா நட்டி இப்போ ரொம்ப பீக்கில் இருக்கா. ஆமாம். இப்போ அந்த கதைக்கு நட்டி ஆட்டா இருக்குன்னு சொல்லி வினோத் ஒரு சாய்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஒரு நட்டியை தவிர வேற பண்ணிருந்தா அந்த அளவுக்கு இருக்குமான்றதை நம்ம வந்து பண்ண முடியல நம்ம. ஸோ இப்போ அந்த ஒரு இவருக்கு வந்து நன்றி கடன் இருக்கு வினோத் அவர்களுக்கு. ஓகே. அப்போ நம்ம வந்து நட்டியை வச்சு சொந்தமாக படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணலாம். ஏன்னா அவரும் ஒரு 4 படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்டு அவரு. ஆமாம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போது படம் தாறுமாறு இருக்கிற விஷயம் வருது. கரெக்ட். ஸோ இப்போ அதனால சுபீரும் நட்டியை வச்சுட்டு அவரு இன்னும் பட் இவர் டைரக்ட் பண்ணல, வெளி டைரக்டர் வச்சு தான் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. அவருடைய சிஷியப்பில் தான் நினைக்கிறேன். பட் ஹெல்த்தியான விஷயம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. நீ இந்த பேனர் தான் பண்ண, அந்த பேனர் தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் தயாரிப்பில் இன்னைக்கு சினிமாவே உங்களுக்கு மாறி இருக்கு. யார்
முன்னதான் உங்களுக்கு சினிமான்றது மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேல்டா இருந்தது. இப்போ எல்லா டோருமே ஓப்பன்ல தான் ஆமா. இருக்கு. நீங்க திறமையர்கள் வந்து ஜெயிக்கலாம். ம். அதுதான். இப்போ அதனால வந்து வினோத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் எத்தனையோ பேருக்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காரு. கரெக்ட். அது ஹெல்த்தியான விஷயம் தான் டைரக்டர். ஆமா ஆமா. இப்போ இவரே டைரக்ட் பண்ணாருன்னா பரவாயில்ல, அவரே ப்ரொடக்ஷன் இன்னொருத்தர் லைஃப் வருது இல்லையா? ம் ம். இப்போ அதை நம்ம உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் திரும்பணும். அது ஹெல்த்தியான விஷயங்கள். நல்ல படங்கள் உருவாகணும், தயாரிப்பில் நிறைய வரணும், எல்லா படமே வெற்றிடுங்கிறது தான் நம்மளுடைய தாட்ஸு. அந்த வரிசையில் இப்போ வினோத் வர்றாரு, பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்க. சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு நன்றி சார்.